வணக்கம். நம்மில் பலருக்கு எப்போதாவது ஒரு அறுவை சிகிச்சை நடந்திருக்கோ, ஒருவேளை ஒரு குடல்வால் அறுவை சிகிச்சை கூட நடந்திருக்கலாம். ஆபரேஷன் முடிஞ்சு வீட்டுக்கு வந்ததும் எல்லாருக்கும் மனசுல ஒரு கவலை ஓடும். இந்த காயம் எப்ப ஆறும், தழும்பு ரொம்ப பெருசா இருக்குமோ அப்படின்னு. காயத்தை சுத்தமா வச்சு மருந்து போடுறதை தாண்டி இந்த குணப்படுத்தும் ப்ராசஸை இன்னும் கொஞ்சம் வேகப்படுத்த முடியுமா? மூலக்கூறு அளவுல என்ன நடக்குதுன்னு பார்த்து அதை நம்மளால சரி பண்ண முடியுமா? இது ஒரு மிக முக்கியமான கேள்வி. ஏன்னா நாம பொதுவா காயத்தோட மேற்பரப்பை மட்டும்தான் பாக்குறோம். ஆனா உண்மையான யுத்தக்களம் உள்ளேதான் இருக்கு. அந்த மூலக்கூறு மட்டத்துல 2 முக்கிய அணிகள் இருக்கு. முதல் அணி மேட்ரிக்ஸ் மெட்டோப்ரோட்டீனேசகள், சுருக்கமா MMPs. இவங்கள ஒரு இடிப்பு குழு, ஒரு டெமோலிஷன் க்ரூ மாதிரி நினைச்சுக்கோங்க. சேதமடைஞ்ச பழைய திசுக்களை எல்லாம் இடிச்சு தள்ளுறது தான் இவங்க வேலை. இது ரொம்ப அவசியமான ஒரு வேலை. சரி, இடிப்பு குழு. அப்போ இரண்டாவது அணியாரு? இரண்டாவது அணிதான் மேற்பார்வையாளர்கள், சூப்பர்வைசர்ஸ். அவங்கள நாம TIMPsன்னு சொல்றோம். அவங்களோட வேலை, போதும் இடிச்சது போதும், இப்போ புதுசா கட்ட ஆரம்பிக்கலாம் அந்த இடிப்பு குழுவை கட்டுப்படுத்துறது. இந்த 2 அணிகளுக்கும் நடுல ஒரு சரியான சமநிலை இருக்கணும். சில சமயம் ஒரு சின்ன காயம் கூட பல மாசம் மாறாம ஒரு பெரிய தழும்பா மாறிடும். அங்க என்ன நடக்குதுன்னா, அந்த இடிப்பு குழு வேலையை நிறுத்தவே இல்ல, தேவைக்கு அதிகமா இடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த சமநிலை தவறும் போதுதான் பிரச்சனை ஆரம்பிக்குது. அருமையான உருவகம். அப்போ இன்னைக்கு நம்மளோட நோக்கம் இந்த இடிப்பு குழுவையும் மேற்பார்வையாளர்களையும் எப்படி சரியா நிர்வகிக்கிறதுன்னு பார்க்கறது தான். இதுக்காக 2025ஆம் வருஷம் சயின்டிஃபிக் ரிப்போர்ட்ஸ் இதழில் வெளியான ஒரு ஆய்வை நாம ஆழமா அலச போறோம். குடல்வால் அறுவை சிகிச்சை செஞ்சுக்கிட்ட நோயாளிகள் கிட்ட மைக்ரோ கரண்ட் தெரப்பி, அதாவது MT, அப்புறம் லோ லெவல் லேசர் தெரப்பி LLT, இந்த 2 சிகிச்சைகளும் அந்த MMP IMP சமநிலையை எப்படி பாதிக்குதுன்னு இந்த ஆய்வு ஒப்பிடுது. இதன் மூலம் இந்த சிகிச்சைகள் உண்மையிலே காயங்களை நல்லா குணப்படுத்த உதவுதான்னு தெரிஞ்சுக்கிறது தான் நம்ம மிஷன். இந்த இடிப்பு குழு மேற்பார்வையாளர் உருவகம் நல்லா புரியுது. ஆனா இந்த MMPக்கள் வெறும் அழிவு வேலை மட்டும்தான் செய்யுமா? இல்ல அதுக்கு வேற ஏதாவது நல்ல பங்களிப்பும் இருக்கா? நல்ல கேள்வி. அவை வெறும் வில்லன்கள் கிடையாது. காயம் குணமாகிற அந்த ஆரம்ப கட்டத்துல சேதமடைஞ்ச திசுக்களை நீக்கிறது ரொம்ப முக்கியம். அப்போதான் புதிய ஆரோக்கியமான செல்கள் வளர இடம் கிடைக்கும். அதோட ஆஞ்சியோஜெனசிஸ்னு சொல்லப்படுற புதிய இரத்த நாளங்கள் உருவாக்குறதுக்கும் இது உதவுது. ஓ சரி. ஆமா, புதிய செல்கள் வளர தேவையான ஆக்சிஜனையும் ஊட்டச்சத்துக்களையும் கொண்டு வரதுக்கு இந்த புதிய இரத்த நாளங்கள் அவசியம். திசுக்களை மறுசீரமைக்கிறதுலயும், அதாவது ரீமாடலிங்லயும் இதுக்கு ஒரு பங்கு இருக்கு. அதனால MMPக்கள் நமக்கு தேவை, ஆனா சரியான அளவுல சரியான நேரத்துல மட்டும்தான். அப்போ பிரச்சனை எப்போதான் வருது? பிரச்சனை வர்றது அதோட அளவு அதிகமாகும் போதுதான். கட்டுப்பாடே இல்லாம வேலை செய்யற இந்த இடிப்பு குழு வளர்ச்சி காரணிகளையும் அப்புறம் புதிய திசுக்கள் உருவாகிறதுக்கு தேவையான ஒரு முக்கியமான சாரத்தையும் அழிச்சிடும். சாரம்னா? அந்த சாரத்தை புறசெல் அணி அல்லது எக்ஸ்ட்ரா செல்லுலர் மேட்ரிக்ஸ், அதாவது ECMன்னு சொல்வோம். புறச்செல் அணி. ஆமா, அத நம்ம செல்களுக்கு நடுவுல இருக்கிற ஒரு சிமெண்ட் மாதிரி, இல்லனா ஒரு கட்டுமான சாரம், ஒரு ஸ்கஃபோல்டிங்னு வச்சுக்கோங்களேன். அந்த சாரத்தை இடிப்பு குழு அழிச்சிட்டா புதிய செல்கள் எங்கே எப்படி உருவாகும், காயம் ஆறுறது அப்படியே நின்னுடும். புரியுது. இங்கேதான் மேற்பார்வையாளர்களான TIMPக்களோட பங்கு முக்கியமாகுது. அவை MMPக்களை கட்டுப்படுத்தி சமநிலைய உருவாக்குது. அதனால ஒரு காயத்தோட MMP TIMP விகிதத்தை பார்த்தாலே அது எவ்வளோ ஆரோக்கியமா ஆறுதுன்னு நம்மளால சொல்லிட முடியும். ஓகே, அப்போ நம்ம இலக்கு அந்த இடிப்பு குழுவான MMPக்களை கட்டுப்படுத்துறது தான். இந்த களத்துல இப்போ 2 நவீன போட்டியாளர்கள் வராங்க. ஒன்னு மைக்ரோ கரண்ட் தெரப்பி, இன்னொன்னு லோ லெவல் லேசர் தெரப்பி. இந்த 2ல எது சிறந்த மேற்பார்வையாளரா செயல்பட போகுதுன்னு தான் இந்த ஆய்வு சோதிக்குது. முதல்ல மைக்ரோ கரண்ட் தெரப்பி பத்தி சொல்லுங்க. மைக்ரோ கரண்ட் தெரப்பி, அதாவது MTங்கிறது நம்ம உடல் செல்களுக்குள்ள இயற்கையாவே இருக்கிற மின்சாரத்தோட அளவு போன்ற ரொம்ப ரொம்ப குறைந்த அளவு மின்சாரத்தை காயத்தின் மேல செலுத்துறது. இதுல வலியே இருக்காது. இந்த ஆய்வுப்படி இது புதிய இரத்த நாளங்கள் உருவாகிறது அதிகப்படுத்துறது மூலமாவும், ஃபைப்ரோபிளாஸ்ட்னு சொல்ற இணைப்பு திசு செல்களோட செயல்பாட்டை கட்டுப்படுத்துறது மூலமாவும் காயமாறுறத மேம்படுத்துது. சரி, அடுத்த போட்டியாளர் லேசர் தெரப்பி. லேசர்னாலே நமக்கு ஏதோ சூடா வெற்ற ஒரு கருவின்னு தான் தெரியும். ஆனா இது லோ லெவல் லேசர் தெரப்பி, LLLTன்னு சொல்றீங்க.
அது எப்படி வேலை செய்யுது? மிக சரி. இத அறுவை சிகிச்சைக்கு பயன்படுத்துற ஹை பவர் லேசர் கிடையாது. இது ஒரு குளிர் லேசர். இது தோல்ல எந்த வெப்பத்தையும் ஏற்படுத்தாது. இந்த குறைந்த ஆற்றல் கொண்ட லேசர் ஒளிய காயத்தின் மேல செலுத்தும் போது அது செல்களுக்குள்ள ஊடுருவி அதோட செயல்பாட்டை தூண்டுது. இது அழற்சியை குறைக்கவும் புதிய கொலாஜன் உருவாகிறத தூண்டவும் எம்எம்பி செயல்பாட்டை மாத்தி அமைக்கவும் உதவுது. சுருக்கமா சொல்லணும்னா இந்த 2 சிகிச்சைகளுமே மெக்கானோ டிரான்ஸ்டக்ஷன் அப்படிங்கிற ஒரு அருமையான கொள்கையின் அடிப்படையில செயல்படுது. மெக்கானோ டிரான்ஸ்டக்ஷன், இது கொஞ்சம் டெக்னிக்கலா இருக்கே. இது கொஞ்சம் எளிமையா விளக்க முடியுமா? கண்டிப்பா. இது ஒரு மேஜிக் மாதிரி தான். அதாவது செல்லுக்கு வெளியில இருந்து ஒரு சிக்னல், அது லேசர்ல இருந்து வர்ற ஒளியா இருக்கலாம், இல்ல மைக்ரோ கரண்ட்ல இருந்து வர்ற மின்சாரமா இருக்கலாம். கொடுக்கும்போது செல் அந்த இயற்பியல் ஆற்றலை ஒரு உயிர்வேதியியல் செய்தியா மாத்திக்குது. ஓ, அப்படியா? ஆமா, அந்த மெசேஜ் கிடைச்சதும் செல் சரி, நான் இப்போ கொலாஜனை அதிகமா உருவாக்கணும் அல்லது இந்த எம்எம்பி உற்பத்தியை நிறுத்தணும்னு தனக்குத்தானே சொல்லிக்கிட்டு அதற்கேற்ப செயல்பட ஆரம்பிக்குது. நாம செல்களோட நேரடியா பேசுறோம் ஆற்றலை பயன்படுத்தி. வாவ், இது உண்மையிலே ஒரு புதிய மருத்துவ உலகத்தையே திறக்கிற மாதிரி இருக்கு. சரி, இந்த 2 போட்டியாளர்களையும் சோதிக்க ஆராய்ச்சியாளர்கள் எப்படி ஒரு சோதனையை அமைச்சிருந்தாங்க? இங்கேதான் இந்த ஆய்வு ரொம்ப நம்பகத்தன்மை பெறுது. இது வெறும் லேப்ல எலிகளுக்கு நடத்தின சோதனை இல்ல. இது குடல்வால் அறுவை சிகிச்சை செஞ்ச 90 உண்மையான நோயாளிகளை கொண்டு நடத்தின ஒரு இரட்டை குருடு சீரற்ற கட்டுப்பாட்டு சோதனை. டபுள் பிளைண்டட் ரேண்டமைஸ்ட் கண்ட்ரோல்டு ட்ரையல். ஆஹா, ஆமா, ஆராய்ச்சியில இதுதான் தங்கத்தரம், கோல்ட் ஸ்டாண்டர்ட்னு சொல்லுவோம். ஒரு நிமிஷம். இரட்டை குருட்டு சோதனைன்னு சொல்றீங்க. அதாவது நோயாளிய 3 குழுவா பிரிச்சு ஒரு குழுவுக்கு போலியான சிகிச்சை கொடுத்திருப்பாங்க. இது கேட்கும்போது கொஞ்சம் விசித்திரமா இருக்கலாம். ஒருத்தருக்கு வேலை செய்யாத சிகிச்சையை ஏன் கொடுக்கணும்? ஆராய்ச்சியில இது ஏன் இவ்வளவு முக்கியம்? மிக மிக முக்கியமான கேள்வி. காரணம் பிளாசிபோ விளைவு, பிளசிபோ எஃபெக்ட்னு சொல்ற மனதோட சக்தி. சரி, ஒருத்தருக்கு உண்மையான சிகிச்சை கிடைக்குதுன்னு சொன்னாலே அவரோட உடல் தானாவே கொஞ்சம் குணமாக ஆரம்பிச்சிடும். அது உண்மையான சிகிச்சையோட விளைவா இல்ல மனதோட விளைவான்னு பிரிச்சு பார்க்கறது கஷ்டம். அதனாலதான் நோயாளிக்கும் தெரியாது, சிகிச்சை கொடுக்கிற மருத்துவருக்கும் தெரியாது யாருக்கு உண்மையான சிகிச்சை கிடைக்குது, யாருக்கு போலி சிகிச்சை கிடைக்குதுன்னு. இதத்தான் இரட்டை குருட்டுன்னு சொல்றோம். அப்போதான் முடிவுகள் சிகிச்சையால மட்டும்தான் வந்துதான்னு உறுதியா சொல்ல முடியும். இப்ப புரியுது. சரி, அந்த 3 குழுக்களையும் பத்தி சொல்லுங்க. அந்த 90 நோயாளிகளும் தலா 30 பேர் கொண்ட 3 குழுக்களா பிரிக்கப்பட்டாங்க. குழு ஏ, எம்டி குழு. இவங்களுக்கு 15-20 நிமிஷம் மைக்ரோ கரண்ட் சிகிச்சையும் அதோட ஒரு நிலையான உடற்பயிற்சி திட்டமும் கொடுக்கப்பட்டது. குழு பி, எல்எல்டி குழு. இவங்களுக்கு 20 நிமிஷம் லோ லெவல் லேசர் சிகிச்சையும் அதே உடற்பயிற்சி திட்டமும் வழங்கப்பட்டது. கடைசியா குழு சி, மருந்து போலி குழு. இவங்களுக்கு ஒரு போலி லேசர் சிகிச்சை அளிக்கப்பட்டது. அதாவது கருவி ஆன்ல இருக்கிற மாதிரி தெரியும், ஆனா அதுலேருந்து லேசர் வராது. இவங்களுக்கும் அதே உடற்பயிற்சி திட்டம் கொடுக்கப்பட்டது. ஓகே. சிகிச்சைக்கு முன்னாடியும் 12 அமர்வுகளுக்கு பிறகும் அவங்களோட இரத்தத்துல MMP8, MMP9 அப்புறம் TIMP1 அளவுகளை அளந்தாங்க. ஓகே. முடிவுகளை 2 தடவை சரிபார்க்க எலிசா எல்ஐஎஸ்ஏ அப்புறம் வெஸ்டர்ன் பிளாட் அப்படிங்கிற 2 நுட்பங்களை பயன்படுத்துறாங்கன்னு படிச்சேன். இது எப்படி சிம்பிளா புரிஞ்சுக்கிறது? ரெண்டும் ஒரே வேலையை செஞ்சாலும் அதோட துல்லியம் வேற வேறையா? நல்ல கேள்வி. எலைசா, அதாவது ELISAங்கிறது ஒரு கூட்டத்துல எத்தனை பேர் இருக்காங்கன்னு தோராயமா கணக்கிடுற மாதிரி. அது நமக்கு ஒரு பொதுவான எண்ணத் தரும். ஆனா வெஸ்டர்ன் பிளாட்டுங்கிறது அந்த கூட்டத்துல இருக்கிற ஒவ்வொருத்தரோட அடையாள அட்டையையும் சரி பார்த்து அவங்க யாரு என்ன பதவியில இருக்காங்கன்னு ரொம்ப துல்லியமா சொல்ற மாதிரி. ஆஹா, சரிதான். அதனால வெஸ்டர்ன் பிளாட் முடிவுகள் ரொம்ப நம்பகமானவை. சரி, இவ்வளவு கச்சிதமான ஒரு ஆய்வுக்கு பிறகு முடிவுகள் என்ன சொல்லுது? அந்த இடிப்பு குழுவும் மேற்பார்வையாளர்களும் எப்படி நடந்துக்கிட்டாங்க? முடிவுகள் ரொம்ப தெளிவா இருந்துச்சு. சிகிச்சை காலத்துக்கு பிறகு 3 குழுக்களிலுமே இடிப்பு குழுவான MMP8 மற்றும் MMP9ஓட அளவு குறைஞ்சிருந்தது. 3 குழுக்களிலுமா? ஆமா. அதே நேரத்துல மேற்பார்வையாளர்களான TIMP1ஓட அளவு அதிகரிச்சிருந்தது. இது ஒரு நல்ல செய்தி. ஒரு நிமிஷம். போலி சிகிச்சை எடுத்துக்கிட்ட குழு சீலியும் முன்னேற்றம் இருந்ததா?
அப்போ இந்த நவீன சிகிச்சைகள் இல்லாமலேயே சரியான உடற்பயிற்சி செஞ்சாலே போதுன்னு ஒருத்தர் வாதிடலாமே. இந்த சிகிச்சைகளோட தேவை எப்போ வருது? இதுதான் இந்த ஆய்வோட ஒரு சுவாரஸ்யமான புள்ளி. ஆமா, மருந்து போலி குழுவுலையும் ஒரு சின்ன ஆனா புள்ளி விவரப்படி குருத்திக்க தகுந்த முன்னேற்றம் இருந்துச்சு. இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, அறுவை சிகிச்சைக்கு பிறகு கொடுக்கப்படுற நிலையான உடற்பயிற்சிகளே கூட மூலக்கூறு மட்டத்துல ஒரு சின்ன சாதகமான விளைவை ஏற்படுத்துது. ஆனா நாம இங்க பேசுறது சின்ன முன்னேற்றத்தை பத்தி இல்ல. நாம பேசுறது காயத்தை மிகச் சிறப்பா, வேகமா, குறைஞ்ச தழும்போட குணப்படுத்துறத பத்தி. அப்போ மத்த 2 குழுக்களோட ஒப்பிடும்போது எப்படி இருந்துச்சு? மருந்து போலி குழுவோட ஒப்பிடும்போது மைக்ரோ கரண்ட் சிகிச்சை பெற்ற குழு ஏலையும் லேசர் சிகிச்சை பெற்ற குழு பீலையும் இந்த மாற்றங்கள் மிக மிக அதிகமாகவும், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி பார்த்தா ரொம்ப முக்கியமான ஒரு வித்தியாசமாகவும் இருந்துச்சு. ஓகே. அதாவது மைக்ரோ கரண்ட் மற்றும் லேசர் சிகிச்சைகள் ரெண்டுமே வெறும் உடற்பயிற்சியை விட பல மடங்கு சிறப்பா MMP/TIMP விகிதத்தை சமநிலைப்படுத்தி காயங்களை ஆரோக்கியமான முறையில குணப்படுத்துறத நோக்கி தள்ளுச்சு. இதுதான் முக்கியமான விஷயம். அப்போ இந்த 2 நவீன சிகிச்சைகளுக்கும் நடுவுல நடந்த போட்டியில வெற்றியாளர் யாரு? மைக்ரோ கரண்ட் தெரப்பியா இல்ல லேசர் தெரப்பியா? இது ஒரு நுட்பமான வேறுபாடு. முதல்ல நீங்க சொன்ன அந்த எலிசா சோதனை முடிவுகளை பார்த்தப்போ 2க்கும் நடுவுல பெரிய வித்தியாசம் தெரியல. ஓ, அப்படியா? ஆமா, 2க்கும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான நல்ல விளைவுகளை காட்டுச்சு. ஆனா இன்னும் துல்லியமான அந்த வெஸ்டர்ன் பிளாட் பகுப்பாய்வு அவங்க செஞ்சப்போ ஒரு தெளிவான வெற்றியாளர் தெரிஞ்சார். மைக்ரோ கரண்ட் தெரப்பியை விட லோ லெவல் லேசர் தெரப்பி, அதாவது LLT, MMP-களை குறைக்கிறதுலயும் TIMP-களை அதிகரிக்கிறதுலயும் இன்னும் அதிக குறிப்பிடத்தக்க விளைவு கொண்டிருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. அப்போ LLT தான் வின்னர். ஆமா, இந்த குறிப்பிட்ட ஆய்வை பொறுத்தவரை இந்த புரதங்களை சமநிலைப்படுத்துறதுல லேசர் சிகிச்சை சற்று சிறந்ததா இருந்திருக்கு. சுருக்கமா சொல்லணும்னா, அறுவை சிகிச்சை காயங்கள் மேல பயன்படுத்துற மைக்ரோ கரண்ட், குறிப்பா லோ லெவல் லேசர் போன்ற சிகிச்சைகள் வெறும் மேலோட்டமானவை இல்ல. அவை காயத்தோட மூலக்கூறு சூழலையே தீவிரமா நிர்வகிக்கின்றனன்னு இந்த ஆய்வு ரொம்ப வலுவா நிரூபிக்குது. அது இடிப்பு குழுவை அமைதிப்படுத்தி மேற்பார்வையாளர்களை பலப்படுத்துது. இதோட பலன் காயம் வேகமா ஆறுறது மட்டும் இல்ல, மோசமான தழும்புகள் உருவாகிறது, காயம் திரும்ப பிரியறது போன்ற சிக்கல்களை தடுக்கிறதுக்கும் இது வழிவகுக்கும். சரியா சொன்னீங்க. ஆனா இது வெறும் லேசர் ஜெயிச்சதுங்கிற விஷயம் இல்ல. மருத்துவத்துல ஒரு பெரிய மாற்றத்தை இது காட்டுது. பல வருஷங்களா நம்ம மருந்து மாத்திரைகள் மூலமா உடலோட வேதியியலை மாத்தி குணப்படுத்த முயற்சி செஞ்சோம். ஆனா இந்த ஆய்வு ஆற்றலை, அதாவது ஒலி, மின்சாரம் போன்ற இயற்பியல் சக்திகளை பயன்படுத்தி உடலோட செல்கள் கிட்ட நேரடியா பேசி குணப்படுத்துற ஒரு புதிய பாதையை இது உறுதி செய்யுது. இது மருந்துகளிலிருந்து இயற்பியலுக்கு மாறுற ஒரு காலகட்டத்தோட அறிகுறி. நாம உடலுக்கு இப்படி குணப்படுத்துன்னு கட்டளையிடல, மாறா உன்னால சிறப்பா குணப்படுத்த முடியும், இதோ உனக்கு தேவையான தூண்டுதல்னு உதவி செய்றோம். இந்த உரையாடல் ஒரு முக்கியமான சிந்தனையை தூண்டுது. அறுவை சிகிச்சைக்கு பிறகு தோல்ல ஏற்படுற வெளிப்புற காயங்கள் ஆறுறதுல இந்த சிகிச்சைகள் எப்படி உதவுதுன்னு பார்த்தோம். இதே MMP, MTMP சமநிலையை நிர்வகிக்கிற கொள்கை உடலோட உட்புற காயங்களை ஆத்துறதுக்கும் ஒரு நாள் பயன்படுத்தப்படலாமா? உதாரணமா, விளையாட்டு வீரர்களுக்கு அடிக்கடி ஏற்படுற தசைநார் கிழிவுகள், மூட்டுக்கள்ல ஏற்படுற காயங்கள், இல்லனா நாள்பட்ட அழற்சி நிலைகள்ல இருந்து மீள்றத பத்தி யோசிச்சு பாருங்க. நம்ம உடலோட சொந்த கட்டுமானம் மற்றும் இடிப்பு குழுக்களை இது போன்ற ஒரு லேசர் கூர்மையான அணுகுமுறையின் மூலமா மறுசீரமைக்க முடிஞ்சா மருத்துவத்தோட வேற எந்த துறைகள்லாம் இதனால மிகப்பெரிய பயனடையக்கூடும்? இத பத்தி சிந்திச்சு பாருங்க.